வா என்ன வெயில் முடியலடா டேய் மாலா காண பண்ணான எரியுதுடி அப்படிதான் இருக்கு சரியான வெயில். இப்போ எப்படின்னா மே மாசம்ல எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ வெயிலுக்கு கூலிங்கா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. இப்போ நம்ம பண்ண போகுது ஐஸ்கிரீம் சேலஞ்ச் தான். சேலஞ்சுல போலாமா? போலாம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ எம் சுபு அபிஷியல். ஏய் இல்ல இங்க பாருடா, கையை வச்சு நோண்டுற காய்ஸ் வெற்றிகரமா பூனை வலிச்சிட்டோம். நம்மளுக்கும் இந்த பல்ப் தேவை. இந்த நம்ம அழகா வரான் அப்படியே சாட்டிஸ்ஃபைடா இருக்கான். இது வந்து ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். என்னடாச்சு ஒரு பழமே நீ எடுக்கலையா? இல்ல வேற எனக்கு நிறையா பொண்ணு ஐயம் சூடு அபிஷியல். ஸோ மீதி உள்ளத இந்த ஐஸ் ஸ்டிக் மோல்ல ஊத்திடலாம். ஸோ இதுவுமே நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐஸ்கிரீம் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இப்போ நம்ம ரியல் ஃப்ரூட்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போறோம். ஓகேவா? ஆக்சுவலா என்னன்னா இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு நம்ம கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்போம். ஆரஞ்சுக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கும், அதுதான் நான் இருக்கேன். கொய்யா பழத்துக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கும், அதை நான் பண்ணலான்னு. ஓகே ஓகே தெரியாதுல்ல. ஓகே நான் வந்து கொய்யா பழம் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஹரிஷ் வந்து ஆரஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம குச்சை ஐஸும் ஒன்று பண்ண போறோம். ஓகே ஸோ ஒரு பாப்சிக்கல் அண்ட் ஒரு ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து பண்ண போறோம். ஓகே நம்ம ஐஸ்கிரீம் செய்யணும்னா ஃப்ரீஸ் பண்றதுக்கு ஒரு 6 to 8 hours ஆகும். ஸோ இன்னைக்கு நம்ம பண்றோம், நாளைக்கு நம்ம டேஸ்டிங் பார்த்து ரிசல்ட்டை சொல்றோம். ஓகே தோத்துறானா ஹரிஷோட பேர் என்னவா இருக்க போகுது? இது எப்ப இல்ல என்னோட பேர் தான் மாத்திரம் சேலஞ்ச் பண்ணிருக்கோமோ. ஏதோ பேசுறேன் கண்ணா அப்படின்னு பேசுவாங்க. அப்படியே மறந்துட்டியா? இதுக்காக நான் பார்த்துட்டு வருவோம்டா. இதுல என்ன இருக்கு? நாளைக்கு தானே வீடியோ முடிப்போம், நாளைக்கு கூட பாத்துருவேன். அவ்வளவுதான். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? சரி ஓகே. நான் வந்துச்சு சூடு சுபு. என்ன சூடு? ஐ எம் சூடு அபிஷியல். ஜெயிக்கிறேங்க இனி நான் ஜெயிச்சே ஆவறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே गाइस நான் வந்து சொன்ன மாதிரி ஆரஞ்சு வச்சு ஐஸ்கிரீம் பண்ண போறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ஆரஞ்சு எடுத்துட்டு இப்படி ஃப்ரண்ட்ல அழகாக இப்படி ஓபன் பண்ணி கட் பண்ணிக்கணும். ஓகே இனிமேல் 6 பழத்துக்கும் கட் பண்ணுறோம். இந்த மூடியே நமக்கு தேவை. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ப்ளீஸ் டோன்ட் கம். இதுல வேற இவரு நிறைய வேணுமா? ஏன்னா நிறைய பேருக்கு செய்ய போறாராம். புடிங்கிருப்ப போட. காய்ஸ் இது எனக்கு உண்மையிலே பிடிக்கும் காய்ஸ். கல்யாணத்துல நான் சாப்பிட்ருக்கேன். நான் ஐஸ்கிரீமே அவ்வளோ எனக்கு பிடிக்காது. இது வந்து ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அதனால தான் நான் ஆரஞ்சு பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணுறேன். வாவ் காய்ஸ் ஸோ நம்ம வந்து கொய்யா பழம் வாங்கி வச்சுருக்கோம். ஓகே பெரிய பெரிய கொய்யா வாங்கி வச்சுருக்கோம். நாட்டு கொய்யான்னு நினைக்கிறேன் இது. ஏங்க நான் கழுவிட்டு வரேன். இப்போ என்ன பண்ணணும், இதில் இருக்க பல்ப் எடுக்கணும். பல்ப் அதே தான் நானும் பண்ண போகிறேன். இதுதானே டாஸ்க் ஹரிஷே. கைஸ் அது கூட ஒரு நிமிஷம் நான் ஒரு கட் மட்டும் பண்ணிக்கிறேன் கூட. காய்ஸ் அவன் பண்ணுறான்ல அதே தான், அதே மாதிரி தான் டாப் லேயரை மட்டும் கட் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ ஆடாகுது. இது கொஞ்சம் பிங்காக இதோ இரு செலவுடி. இன்னும் கொஞ்சம் ஆழமாக கூட போடலாம். கைஸ் நம்மளது என்ன ஆகுதுன்னே தெரில கைஸ். ஓகே நம்ம கட் பண்ணிட்டோமா? ஃபஸ்ட்டு சுரண்டி எடுக்கும். காய்ஸ் நம்ம இது இந்த நம்மளுக்கும் இந்த பல்ப் தேவை. இந்த நம்மளது அழகாக வரான் அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான். நம்ம குட்டிங்க வரமாட்டானே. ஆனால் நிஜமாக இது கஷ்டமான டாஸ்க் காய்ஸ் இது. ஐயோ கைஸ் ஆரம்பமே நம்ம தோற்றுறோம் போலியே. கைஸ் அதெல்லாம் போட்டு ஃபுல் பவரும் போட்டு கிண்டுங்க வருது. உங்களுக்கு கொய்யாப்பழம் பிடிக்குமா காய்ஸ்? உங்களுக்கு போய் கொய்யாப்பழம் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. ஆரஞ்சு பழம் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தேன். எனக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அடே நான் ஒன்று எடுத்தே முடிச்சுட்டாரே. இதவே ஏய் இல்ல இங்கே பாடுறா. என்னடா காய்ஸ் இங்கே வாங்க உள்ளே வாங்க. எவ்வளோ அழகாக தெரியுது. கப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கைஸ் நம்ம ஸ்பூனு தான் பெண்ட் ஆகும். வரா அழகா டேரெக்டாக ஜூஸ் தான் வருது நமக்கு. இது போதும் நினைக்கிறேன். இது மேலே ஓட்ட போட்டோன்னா அந்த பக்கம் ஊந்துடும். இது போதும். ஓகே அதே மாதிரி மீதி உள்ள 2 பழத்துலையும் எடுத்துப்போம். ஐயோ ஸ்பூனே வளையுதுறாங்க இதுக்கு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் செவப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் கொய்யா. இதுலேயே வந்து தாய் கொய்யான்னு ஒன்று வருது போல டாய்ஸ் இம்போர்ட்டடு. பார்த்துருக்கேன். ஒரு நிமிஷம் இருடா. என்னடாச்சு ஒரு பழமே நீ எடுக்கலையா? இல்லை வேற எனக்கு நிறையா பொண்ணு நிறையா பண்ணிட்டேன்டா. ஈஸியாக இருக்கும். அவங்க பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு கைஸ். வீடியோவில் என்னடா வரவே இல்லை. குட்டி கத்தி வேணும். குட்டி கத்தியா? அதுக்குள்ளே இருக்கும் பேர். ஐஸ்கிரீம்னோடனே ஆண்டி வந்துச்சு பார்த்தீங்களா? 0 waste ஐஸ்கிரீம் பண்ணுறோம் டி.
ஜீரோ வேஸ்ட், ஒருமே வேஸ்ட் ஆகுது நான் பண்ணுற ஐஸ்கிரீமில் ஃப்ரூட்ஸில். அப்படியே இதுலேயே நான் ஐஸ்கிரீம் ஊற்றி இதான் மோல்டு. வீடியோ முடிட்டோம். அது வேற, அது பாப்சிக்கல். டேய் வீடியோ முடிட்டோம். 0 வேஸ்டா 100% வேஸ்டா தெரியும். அது எந்த இல்லை அந்த எந்த தான் சொல்கிறேன். ஐயோ கைஸ் இது கீழே வழியா ஓட்ட போட்டு கைஸ். பாத்திரா ஹரிஷே, கத்திக்கும் எனக்கு ஒரு ஆசையே இல்லை. கீதா ஃபேரி டேல். இது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு கைஸ். திருச்சல வரேன். எடுத்துட்டியாடா? பரவாயில்ல, கொஞ்சம் வந்து இந்த பக்கம் பாடுறா. கையை வச்சு நோண்டுறா ஹரிஷே. ஷீட். ஏய் தோப்பறா. இல்ல புடிச்சிட்டேன் லைனை. நல்லா இருக்கும். கைஸ் வெற்றிகரமா பூனை வலிச்சிட்டோம். என்ன சொல்லுவோம்? நவுறணுமா? இவன் ஒருத்தன் கைஸ் ஐஸ்கிரீமோட மேலே வந்துட்டான், விட மாட்டான். என்னடா போய் முடிச்சிட்ட நீ? அவ்வளோதான் ஹரிஷே, கேட்டா இவருக்கு ஈஸின்னா. ஆமாங்க கைஸ் அப்படிதான் நினச்சேன் நான். ஆரஞ்சு கொஞ்சம் அரி நான் சொல்றேன்ல, கையை போட்டு பேசாம அதான் ஈஸி. உலப்பி தருவீங்களா அப்படிதான் கையை போட்டு? இவ்வளோ நேரம் ஒலிப்பி குத்தம் டேஸ்ட் அஞ்சுன்னு சாப்பிட்டீங்க. கைஸ் அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒன் டே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுவீங்களான்ட்டு. டேரெக்டாக நாங்கள் இறங்கணும், ஓகே. ஆனால் டேரெக்டாக பண்ணும் போதே நல்ல அவுட்புட் வருது எங்களுக்கு. சொல்ல மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு? நான் தான் செஞ்சேன் நேற்று. நான் தான் சொன்னேன் அம்மா எப்படா செஞ்ச கொஞ்சம் சொல்கிறா. நல்ல அம்மாவே கேட்டாங்க நம்ம வச்ச மீன் குழம்பு சரியான டேஸ்டா, எப்படா செஞ்ச அந்த மீன் குழம்பு கொஞ்சம் சொல்கிறா, அதே மாதிரியே வைக்கிறேன்டா அப்படின்ட்டு அம்மா செய்யறதை விட்டு இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். சித்தா செய்யலையா? டாடா முடிச்சிட்டேனா? ஓகே ஹரிஷே 3 எடுத்துட்டாரி. கைஸ் வீட்டில் நிறவு சேட்டை அதிகமாயிடுச்சு. இப்படி வந்து நடிப்பு, இது எல்லாம் நடிப்பு. வீடியோவில் எப்படி நடிக்கிறான் பாருங்க. வீடியோவில் கீழே போனால் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் அவளை போட்டு. அவன் வந்து லவ் அப்படி காட்டலாம், காட்ட தெரியாம. ஹரிஷே நான் முடிச்சிட்டேன் ஹரிஷே. அவள் தான் கைஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை மிக்சியில் அரைக்க போகிறோம், ஓகே. என்னடா பாவங்க கஷ்டப்படுறாங்க. ஐயோ பயந்துச்சு சிரிச்சோன்னு. பரவாயில்லடா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ரா. வெரி குட் கலக்குப்பா கலக்கு. முன்னாடி கொஞ்சம் ஷேப் வந்துட்டாங்க, பரவாயில்ல. அந்த ரவுண்டு கட் பண்ணிட்டான் அழகா. என்னது வேணுமா? ஐயோ இவன் என்கிட்ட கொடுத்தாலே அப்படிதாங்க. இந்த இதுக்கு மேலே கேட்கக்கூடாது, ஓகே. டாடா வந்து ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன். பாசமாக கேட்குறான். பாருங்க அவன் நம்ம கொடுக்கும் போது சாப்பிட மாட்டான், நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் வேணும்னுவான். குழந்தைங்கனாலே அப்படிதான். சிக்கி நீ சாப்பிடு சிக்கி. நான் என்ன சிக்கி நான் ஜெயிச்சு நான் என்ன சிக்கி பண்ண போகிறேன். நீ சாப்பிட்டாலே எனக்கு அந்த சந்தோஷம் தான் சிக்கி. என்னடா ஜூஸ் எடுத்துட்டு வர இது எடுத்துட்டு வந்துருக்கேன். எனக்கு இது ஓகே. உனக்கு ஜூஸ் ஜார் வேணும்னா எடுத்துன்னு வா. கைஸ் 6 பழம் போதும் கைஸ். நான் 7 8ன்னு நினச்சேன். நம்ம பாடி தாங்காது. ஐயோ நினச்சிங்க. இங்க பாருங்க எவ்வளோ பல்ப்பு எவ்வளோ அழகா இருக்கான்ட்டு. ஐயோ இன்னும் கொஞ்சம் அரைக்கலாம். ஓகே ஊற்றிடலாம். கைஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உட்காரு வரேன். ஓகே நான் செகண்ட் ரவுண்ட் அரைக்கிறேன். ஹரிஷே நீ என்ன பண்ணுற? ஓவர் ஹரிஷ். ஹரிஷே 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன், அதை யூஸ் பண்ணிடலாம்ல, அது யூஸ் பண்ணு. 2 தான்டா அப்படியே போட்டுருண்டா. அளவுடா அளவு நம்மளுக்கு அளவுலாம் இல்லை, நம்ம போடுறது தான் அளவு. என்னடா கைஸ் 3 இதுமே ஊற்றிக்கிறேன். 3 சேர்த்து ஒரு 600 ml வரும். ஓகே நம்ம பல்ப்பு அரைச்சிட்டோம். பயங்கரமாக இருக்கான் நம்ம பல்ப்பு. கைஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, அந்த கொய்யா வந்து நம்ம ரெட் கலர் கொய்யான்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சாண்டில் கலரில் வந்துருக்கு. கைஸ் நல்லா பீட் பண்ணிக்கணும். சொல்லிச்சலாம் நிமிஷம் வரீங்களா? இதை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிறீங்களா? நான் அதை அரைச்சிடுறேன் கைஸ். அதுக்குள்ளே நான் இந்த ஜூஸ் அரைச்சிடுறேன். ஆக்சுவலாக கட்டியாக இருக்குது க்ரீமு கைஸ். ஐயோ கடவுளே ஹரிஷே நல்ல வேலை கைஸ் என்ன எடுத்து சொன்னாங்க. ஐயோ இதுவும் சொதப்புது. ஐஎம் சூடு அபிஷியல். நமக்கு தேவை வெறும் ஜூஸ்.
ஸோ நம்மளுக்கு இவ்வளோ தேவையில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கரண்டி குடுறா. டேய் ஒன்றுறா, அவன் இருக்கிற டென்ஷனில் அதை குடுறா இதை குடுறான்னு அதில் ப்ளீஸ்டாரு என்னோட நிலமையை புரிஞ்சுக்கூடாது சார். புரியுதுண்ணா, ஓகேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் ஓகே, தேங்க்யூ. காங்க மூசா அப்படியே கொடு. கண்டென்ஸ் மில்க். காய்ஸ் நம்ம ட்ரில் போடுறோம் இப்போ. கண்டென்ஸ் மில்க், இந்த பாரு, கண்டென்ஸ் மில்க் ஊத்துறேன் காய்ஸ், சீனா ஊத்துறேன். இதுதான் நமக்கு டேஸ்ட்டு. மை காட். அரிசே என்ன இது வரையும் ஊற்ற போறியா என்ன? நீ இல்லை ஊருக்கே ஊத்துறியா ஐஸ்கிரீம்? எனக்கு புரியல. நான் என்ன அப்படி காய்ஸ் ஊற்றி மீதி சாப்பிட வேண்டியதான் நம்ம. என்ன காய்ஸ் இதில் இருக்குது? 2 குழந்தைங்களும் வந்து நிற்கிதுங்க. நான் ஏதோ நல்ல ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுப்பேன்னு. நான் என்ன பண்ண போகிறேனே தெரில இப்போ நான். காய்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு. இந்த ஆரஞ்சு ஜூஸை எடுத்து ஊற்றுறோம். காய்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு தேவையான அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துகிறோம், மீதி இந்த டப்பாக்குள்ளேயே போட்டு வச்சிடறோம். வாவ், அவ்வளோதான். போட்டு இப்போ நம்ம மிஷினை போட்டு அடிக்கிறோம். கைஸ் இந்த ஆரஞ்சு ஜூஸை அப்படியே இதில் ஊற்றுறோம். இதில் ஆக்சுவலாக ஃபுட் கலர் ஆட் பண்ண சொன்னாங்க, அது நமக்கு தேவையில்லை. நல்லா அப்படி கிளறிட்டு இல்லை ஒரு ஆரஞ்சு கலர் மட்டும் ஆட் பண்ணணும்னு வைங்க, செம்மையாக இருக்கும். ஒரு குச்சி பேர் ஆரஞ்சு டேஸ்ட்டாக இருக்கான்ட்டு, அது ஆரஞ்சு டேஸ்ட்டே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஏதோ ஒன்று குறையுதுல ஐஸ்கிரீம். இதில் டேஸ்ட் பார்க்க முடியல. இப்போ செம்ம ஸ்வீட்டாக இருக்காது. கண்டென்ஸ் மில்க் தானே காய்ஸ்? அதே தான் நம்ம கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஊற்றிடுறோம். காய்ச்சி இதுலேயே நம்ம வெண்ணிலா ஊற்றி வச்சோன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம். இது இன்னும் கொஞ்சம் போட்டோம் மில்க் மேடு. ஆகிட்டு இன்னும் ஆரஞ்சு இருந்தால் எனக்கு ஏதோ நல்லா இருக்கும்னு விமர்சனம் சொல்லலாம். அப்போது ஜூஸாக போட்டுறா புளிஞ்சி. அதான் ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொய்யா பல்ப்பை இதில் ஆட் பண்ணி அவன் பண்ணதே தான் காய்ஸ். அவ்வளோதான் ஐஸ்கிரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் உங்களுக்கு ஐஸ்கிரீமாக மாறும். சண்டே ஐயோ திரும்பி இதை வேற போடணுமாடா, கடுப்பாக இருக்கா. காய்ஸை பாருங்க எவ்வளோ திக்காகுது பாருங்க. அதை கழட்டிட்டு வாடா. ஏய் இருடா. ஏய் கையில் கிண்டா. காய்ஸ் நான் தான் வின்னர். சிக்கி டாடா கொடுக்குறேன். எப்படி இது சொல்றியா? குடி. எப்படி இது எம்மியா? இதா வாங்கடா, எம்மி தண்டா. வேணாமையா? காய்ஸ் இதே நான் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பக்கவாகுது. லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன் என்னது ஞாபகம் இருக்கா? அந்த பிராண்ட் நேம் மில்க் மேடுன்ற மில்க் மேடுன்றதே பிராண்ட் நேம் தான். கண்டென்ஸ் மில்க் இது. ஓகே காய்ஸ் நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த கொய்யால காய்ஸ் அவனு வந்துட்டான் காய்ஸ், நானும் பண்ணிட்டேன் காய்ஸ். ஓ மை காட், ஊத்துறோம். சிக்கி எந்த டேஸ்ட் பாக்குறியா? காய்ஸ் அவ்வளோதான், இந்த மாதிரி ஊற்றி வைக்கிறோம். இது மேலே வந்து ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடிட்டோன்னா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா கொய்யா பழம் சிக்கி லைட்டாக டேஸ்ட் பார், லைட்டாக பார், எனக்கா பார், ஒரு வாட்டி பார் ஓடா, அப்புறம் கேட்க கூடாது சொல்லிட்டோம். காய்ஸ் நம்மளது முடிஞ்சிச்சு. நம்மளும் அதே தான் அழகாக இப்படி ஊற்றுறோம். எப்படி அழகாக இப்படி ஊற்றிட்டு இப்படி கீழெலாம் சிந்ததை துவச்சிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை காய்ஸ். இப்போ இதை நிற்க வைக்கிறது தான் காய்ஸ் நமக்கு டாஸ்க்கு. இப்படி மூடிட்டு வெரி குட் வெற்றி, அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1 2 காய்ஸ் ஸோ ரெடி. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே பாப்சிகல்ஸில் ஊற்றிடலாம். இந்த மோல்டு இருக்கு. ஐஸ்கிரீம் வேணுமா? ஏய் நாங்கள் பண்ணுறதே ஐஸ்கிரீம் தான்டா, ஜூஸ் நினச்சிருக்கிறியா சிக்கி? ஓ டாடா அப்படி செஞ்சுருக்கான்டா. ஆ என் பேர் ஏ கிடையாது, என் பேர் சித்தா. ஓகே சரி நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வரேன். நம்ம கொஞ்சம் பாசத்தை எக்ஸ்ட்ரா போட்டோம், இவ்வளோ இருக்கு இன்னும். ஸோ மீதி உள்ளதை இந்த ஐஸ் ஸ்டிக் மோல்டில் ஊற்றிடலாம். நம்ம செய்கிறதெல்லாம் பக்காவாக செய்வாங்க, கரெக்டாக செய்வோம். சாப்பிட தான் கைஸ் முடியாது. ஸோ என்னோட ஐஸ்கிரீம் ரெடி. ஸோ இது ஒன்று. ஓ மை காட் டெம்ப்டிங்காக இருக்கு கைஸ். பண்ணு நிற்கிதா கீழே?
ஓகேடா தேங்க்யூடா. ஓகே கைஸ், தலையில மூணுடா பைத்தியக்காரா. அதுதான்டா கைஸ் மக்கு சாம்பிராணி. ஓகே ஓகே, ஒருத்தன் ரொம்ப ஆர்வமா இருக்கான் நாங்கள் நல்லா செய்வோன்ட்டு. அது எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தான் கைஸ் தெரியும். சிக்கி எப்படி சித்தாது? ஆரஞ்சு ஃப்ளேவர் தெரியல, சத்தியமா எனக்கு தெரியல. சரிதா, என்ன கை உதருது. உதர்ல மிரட்டுறேன். ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கா? ஆ இருக்கா? நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இதை அப்படியே நாங்கள் இதுவுமே யூஸ் பண்ணலாம். இது டப்பரில் போட்டு வச்சுட்டு அப்படியே வச்சிருவேன். சரி ஓகே, இதை ஃப்ரிட்ஜில் வச்சிரும். நாளைக்கு வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது. நாளைக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ நாளைக்கு காலையில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இதிலே ஜெயிச்சிடும் கைஸ். The next day. ஓகே, ஸோ நேற்று நம்ம வச்சிருந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு கைஸ் எந்த பார்க்கலாமா? இது ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சா? கொஞ்சம் இது ஃபீஸ் கம்மி ஆயிடுச்சு. வாவ், அதே தான் நானும். கைஸ் வாவ் மை காட். வாவ் மை காடா? என்னது அது? ஓ மை காட்ரா? அது வாவ் மை காடா? குடு நான் கட் பண்ணுற மாதிரி போ கைஸ். செம்மையாக இருக்கிறாரியா. நான் கலர் மட்டும் கொஞ்சம் அந்த கலர் போடுனா போடல. ஓகே, ஸோ நம்ம கட் பண்ணலாம். அடடடடா ஹரி, அப்படியே இல்லை மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா. கைஸ் நான் இன்னொன்று பண்ணேன். நேற்று நைட் என்ன ஆச்சு, சும்மா டேஸ்ட் பார்த்தேன். நம்ம கார் மாட்டிக்கிட்டான். இல்லை ஒத்துக்கிட்டான். இப்போ நான் இது இன்னொன்று எக்ஸ்ட்ரா நிறைய இருந்ததுல, அதில் வந்து நான் என்ன பண்ணேன், டேஸ்ட் பார்த்தேன். உண்மை புளிப்பு கம்மியாக, ஏதோ ஆரஞ்சு ஃப்ளேவர் கம்மியாக இருந்துச்சு. மேபி ஃப்ரீஸ் ஆனால் ஆரஞ்சுமே இருக்குமான்னு தெரிலன்ட்டு டேங்க் இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டேங்க் ஜூஸ் இருக்குல்ல அது இருந்துச்சு. அந்த பவுடர் தூக்கி தண்ணியில் கலந்து போட்டு விட்டு ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு அது ஒன்று மட்டும் இதில் பண்ணியிருக்கேன். அதுவும் சும்மா வைக்கிறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஜெயிக்கிறது வேணாம். சும்மா இதுதான் கலர் ஆகுது பேர். டேங்க் போட்டோன்னே கலர் வந்துச்சு. அப்பா மை காட் கைஸ். ஆனால் டேங்க் போட்டோன்னே கலர் வந்துச்சு. இது சாப்பிட்டு பாரு. ஆக்சுவலாக இப்படி சாப்பிட ஸ்பூன் போட்டு சாப்பிட்றாருல. கைஸ் அவன் தான் கைஸ் சொல்லு. நல்லா வந்து கொய்யாமே இருக்குடா. கொய்யா தான்டா இது. கொய்யா இந்த ஆரஞ்சுமே இல்லை. அதான் சொல்லுவாங்க ஆரஞ்சு மாதிரி இல்லை. ஆனால் இது வந்து அப்படியே கொய்யா மாதிரியே இருக்குது கைஸ். கைஸ் நல்லா இருக்குது கைஸ். இன்னைக்கு தான் ஒத்துருக்கான். இன்னைக்கு தான் நல்லா செஞ்சிருக்கா அப்படி சொல்லு. அரிசே ஒரு போட்டினா அப்படி இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்து உடனே சொன்னேன்னா இல்லையா, டேங்கில் வந்து அந்த இந்த எசன்ஸ் ஃப்ளேவர் தெரியுது. அதான் லைட்டாக ஆரஞ்சு ஃப்ளேவர் தெரியுது. நல்லா அந்த ஜூஸ் ஊற்றிடணும்னு இல்லை. ஆனால் கொய்யா வந்து அப்படியே அந்த கூட அந்த கொய்யா அது நிறையா கூப்பிடலாமா இல்லை இல்லையே ரிசல்ட் சொல்லிடுறியா? இல்லையே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு, எனக்கே தெரிஞ்சிச்சு. சொல்ல அப்போ கைஸ் உண்மையிலே அது நல்லா இருக்குது. ஏதோ கொய்யாமையே இருக்கு, எஸ்கேப் ஆகிட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில. ஆனால் எனக்கு குத்த அளவில் நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். சரி ஓகே ஓகே சொல்ல அப்போ. இந்த கேமோட வின்னர் சுபு. எஸ். இனிமேல் ஐஎம் சுபு அஃபிஷியல் தான். நான் மேங்கோவில் தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். மேங்கோ எடுக்குது கஷ்டமாக இருக்கும்னு தான் கொய்யாவை செலக்ட் பண்ணேன். கொய்யா வின் ஆயிடுச்சு. நீ மேங்கோ எடுத்துனா கூட மேங்கோ வின் ஆயிருக்கும்டா. நல்லா தான் இது, ஆனால் ஃப்ளேவர் தான் வரல. ஃப்ளேவர் வரல. இந்த ஃப்ளேவர் தான் தெரியுது. ஃப்ரெஷ் க்ரீமோட இதுவும் தான் தெரியுது நல்லா இல்லை. ஸோ கைஸ் ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஸோ இந்த கேமோட வின்னர் நான் தான். சூடு சுபு இல்லையே, ஐஎம் சுபு. இது வந்து ஃப்ரீஸ் ஆகலை. ஆமாம் ஆயிடுச்சு. நாங்கள் எத்தனை உருகிட்டு இருக்கோம். உருகிடுச்சுடா. உருகிடுச்சு. ஓகே, ஓ நாட் பேட். வெறும் இதுதான் வரும். குல்ஃபி மாதிரி இதுடா. எந்த குல்ஃபி தான்டா இது. நான் சாப்பிட்டேன், செம்ம சாப்பிட்டா இது குல்ஃபி. ஆனால் கொய்யா ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுடா, இருக்குன்னு தெரிஞ்சுடா. ஓகே, இதுவும் சக்ஸஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா இதுவும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெயிலுக்கு நிஜமாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வெயிலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சுபு அஃபிஷியல் டீம். பாய்.